லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தடே வந்து ரீடிங் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நான் சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா சைலண்ட் ரீடிங். அதாவது ஒரு ஹோல் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு ஸ்டோரியோ இல்ல நாவலோ இல்ல ஒரு பயோகிராஃபியோ இல்ல டிராவலாகோ இந்த மாதிரி ஒரு ஹோல் ஃபார்மேட்ல இருக்கிற புக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரீட் பண்றப்ப சைலண்டா ரீட் பண்றது தான் வந்து சூட்டபிளா இருக்கும். மோரோவர் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி வாசிச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆழமா மனசுல பதியும். அந்த ஸ்டோரின்றதை விட லாங்குவேஜ் நம்மளுக்கு ஆழமா மனசுல பதியும். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ரீடிங் என்ன அப்படின்னு சொன்னா லவ் ரீடிங். இது அதை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது உங்களுக்கு மனசுல பதிய வேண்டிய அவசியமே கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். ஒரு டங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம செய்யக்கூடியது அந்த லவுட் ரீடிங். இது வந்து இந்த புக்கு தான் வாசிக்கணும் அந்த புக்கு தான் வாசிக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்க எந்த புக்குனாலும் வாசிக்கலாம். ஒரு சின்ன பிட் ஆஃப் பேப்பர்ல இங்கிலீஷ்ல எழுதிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதை கூட வாசிக்கலாம். லவுடா வாசிங்க. இந்த லவுட் ரீடிங் நீங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ண பண்ண இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தயக்கம், சில வார்த்தைகளை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து தயக்கமா இருக்கும். ப்ரொனன்சியேஷன் தப்பா போயிருமோ, இதை நம்ம வந்து மாத்தி சொல்லிடுவோமோ அப்படின்ற அந்த இன்ஹிபிஷனை வந்து இது நம்மளுக்கு ஷெட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி லவுட் ரீடிங் நம்ம கொடுக்குறப்ப யார் பக்கத்துல இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள மைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து லவுடா வாசிக்கணும். அது சரியா தவறான்றது நம்மளுக்கு இனிஷியலி மேட்டரே கிடையாது. ஆனா ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப உங்களுக்கே உங்களுடைய மிஸ்டேக் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரிய வரும். இந்த சைலண்ட் ரீடிங் அண்ட் லவுட் ரீடிங் இந்த ரெண்டையுமே வந்து நீங்க சைமல்டேனியஸா நீங்க பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜ் வரப்போ, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர்றப்ப யூ வில் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் யுவர் செல்ஃப்.